கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் 2க்கு மேலே அவங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பாடாப்படுத்திய சில காலங்கள், கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த சில நேரங்கள், துன்பத்தை நினச்சி கண்ணீர் விட்ட சில காலங்கள் எல்லாமே கரைஞ்சி இதுக்கு மேலே நன்மை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 to 6 வருஷமாக அவங்கள வச்சு செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் ராஜா மாதிரி இருந்தீங்க. இப்போ ஒரு 50 வயசு ஆள் இருக்கார் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட லைஃப்பை திரும்பி பார்த்தாருன்னா அப்படியே ஒரு சும்மா ராஜா மாதிரி, பேக்கெட் ஃபுல்லாக பணம், சந்தோஷம், ஒரு நீட்டான ஒரு கெத்து, நீட்டான ஒரு வண்டி வாகனத்தில் வரும்போது அத்தனை பேர் கையெடுத்து கும்பிட்டாங்க. அவரோட பேச்சை கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவர் பேச்சை தட்டி கழிக்காமல் செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் தற்போதைய நிலைமையில் ஒரு அப்படியே அடித்து உங்களை உட்கார வச்சா, ஒரு ஜெயிலில் உங்களை அடித்து உட்கார வச்சு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை வந்து கையை கட்டி உட்கார வச்சுருப்பாங்க. காலமும் நேரமும் கிரகங்களும் சேர்ந்தால் உங்களை எந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் செஞ்ச தவறுகள் எல்லாம் நினச்சி வருந்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 5 to 6 வருட காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இவ்வளோதான் இல்லை. இந்த காலகட்டங்கள் எல்லாமே எதை நோக்கி போயிருக்கு? உங்களுடைய சனியினுடைய கிரக மாற்றத்தினை பேஸ் பண்ணி வந்து போயிருக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து எதை வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா செஞ்சுருந்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் அமைதியாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு 2-2.5 வருஷம் பக்கமாக இருக்குது அப்படிம்பாங்க. இந்த 2-2.5 வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்தளவுக்கு முதியோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் தொண்டு செய்யுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து நன்மையாக இருக்கலாம். இல்லை சார், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் ஜோதிடம் பார்த்துக்கோங்க. தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு எடுங்க. இல்லையா அமைதியாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எச்சரிக்கை காலகட்டம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்லையா இருந்து. இந்த 6 வருஷத்தில் நீங்கள் பெரிய சிக்கல்களை அனுபவிக்கல அப்படின்னா இந்த 2.5 வருஷம் உங்களை வச்சு செய்ய போகுதுன்னு அர்த்தம். இல்லை சார், ஓரளவுக்கு நீங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சது தான் இருந்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட், ஃப்ரீயாக பொழைச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 2.5 வருஷமும், இந்த 2 to 2.5 வருஷம் உங்களுக்கு லைஃப் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது உங்களோட தசாபுத்தியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கிரக மாற்றத்தின் பால் ஒவ்வொருவருக்கும் இந்த 7.5 வருஷத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட 2.5 வருஷம் மட்டும் வச்சு செய்யும். இன்னும் ஒரு 2.5 வருஷம் கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ஒரு 2.5 வருஷம் ஃப்ரீயாக விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 5 to 6 வருடங்கள் நீங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 வருஷம் போனஸ் ஃப்ரீ, ஜாலியாக இருந்துக்காங்க அப்படின்னு. இல்லை சார், இன்னும் அப்படியே தான் சார் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிரகத்தை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. கிரகத்துக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, சனி பகவானுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்குமே வந்து உங்களுக்கான காலகட்டம் இருக்குதுங்க. நான் இப்போ விளையாட்டாக அப்படி சொல்கிறேன், எதுக்குமே உங்களுக்கான காலகட்டம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணமாக்கிறது, எந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை நோக்கி பிரயாணமாக்குது, ஸோ உங்களை நோக்கி பிரயாணமாக்குது அப்படின்னா நீங்கள் எந்த தொழில் வழியாக போகணும், உடல் ரீதியான உபாதைகள் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கீங்க, மருத்துவ ரீதியான செலவுகளை கண்காணிச்சிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு, தேவையில்லாத மருந்து செலவுகள் மாதம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானினுடைய முழு ஆசி அப்படியே சுபிட்சமாக பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். சனி பகவான் மாதிரி பாடம் கற்றுக் கொடுக்குறது யாருமே கிடையாது. சனி பகவான் மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுப்பார், மிகப்பெரிய பாடத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார். ஸோ இப்போ இது வரைக்கும் சனி பகவான் கற்றுக் கொடுத்த பாடம் போதும். இதற்கு மேலே அதை வச்சு நீங்கள் பிழைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். இது இல்லைனாலும் உன்னால் பிழைக்க முடியுண்டா அப்படின்னு காட்ட வச்சிட்டார். ஆமாவா இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. இந்த ஒரு விஷயம் இல்லைனாலும் உங்களால் பிழைக்க முடியும், சமாளிக்க முடியும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருப்பீங்க, உங்களால் சாப்பிட்றதுக்கு டயட் கொண்டு வர அளவுக்கு இருந்திருப்பாங்க. பத்தி சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு உங்களை வச்சுருக்கும். நல்ல ஓடி விளையாட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, ஒரு இடத்துல உங்களை முடக்கி உட்கார வச்சுருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பணத்தோடு சுற்றிட்டு இருந்திருப்பீங்க, பணத்தை அப்படியே பார்த்து ரொம்ப நாள் அவசியங்கிற மாதிரி உங்களை வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கும். சார், பணத்தெல்லாம் பார்க்க முடியாது, தேவையில்லாமல் கடனில் மாட்டி விட்டுருச்சார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள்லாம் உங்களை நீங்கள் வந்து சந்திக்க வச்சுருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வெளியே வரணும். இது எப்படி சரியாகும்? கிரக மாற்றம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். நீங்கள் எந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்களோ நீங்கள் அப்படியே நகர அது நல்ல பாதையை நோக்கி நகர்த்தி கொண்டு வரும். அதாவது நீங்கள் சுத்த பூமியும் சுற்றுது, அதை ஞாபகம் வச்சுக்காங்க. நீங்கள் நடக்கக்கூடிய பாதையில் உங்களுக்கு முன்னாடி பூமி, நீங்கள் சுற்றலைனாலும் பூமி உங்களை சுற்றிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? உங்களை வச்சு ஒரு உருவம் சுற்றிட்டு இருக்குது, ஒரு உருளை சுற்றிட்டு தான் இருக்குது. அப்போ கடவுள் நீங்கள் எது பண்ணலனாலும் ஒரு சுற்ற வச்சுருவார். நீ சும்மா தான் நிற்கிற, அந்த பூமியில் சும்மா தான் நிற்கிற, கடவுள் பூமியை சுற்றி விட்டுட்டுருக்கார். உனக்கு முன்னாடி நிற்கிறவன் உன் மேலே வந்து இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூமி சுற்றும் போது உனக்கு முன்னாடி இருக்கிற மேலே வந்து இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு கல்லோ கிரகமோ மேலே மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சனி பகவானினுடைய ஆற்றல் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை பிறப்பதற்கு சில வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சார் நன்மை பிறக்கும்? உங்களுக்கு கிரக மாற்றத்தினால் உங்களுக்கு வந்து கிரகம் கரெக்டான தசாபுத்தியில் அமைஞ்சிச்சு அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ்டு. உங்களுக்கு
சும்மா ஒரு டெமோ கிளாஸ் மட்டும் சனி பகவான் எடுத்துகிட்டு உங்களுக்கு லீவ் விட்ருவார். ஆனால் இது கரெக்டாக அப்படி தான் டெமோ கிளாஸில் தான் போகுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எது அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை கன்ஃபார்ம் பாருங்கள். லோக்கல்லையோ இல்லை உங்களுக்கு தெரியல சார், லோக்கலில் யாரும் தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நடுவில் காட்டும், மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்களா கேட்குறீங்க, கீழே அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் கூட நான் ஃபோன் நம்பர் போகிறேன், அதன் மூலமாக கூட நீங்கள் பேசினாலும் பேசிக்கலாம். ஸோ வெளிநாட்டு தமிழர்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவங்க உங்களோட பிறந்த நேரம் பிறந்த ஊரை வச்சு கணிக்கக்கூடியது. வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஜாதகத்தை கொடுத்து இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற சொல்லி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த இடத்துல பிறந்தோம் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு பிறந்த இடம் தெரியல, ஆக்சஸ் வச்சு பார்க்கணும். இப்போ எந்த மாடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஆக்சஸ் காட்டும். இந்த கிரகம் இதை நோக்கி பிரயாணிக்குது, அதை பொறுத்து தான் உங்களுடைய பிறந்த நேரமும் பிறந்த ஊரையும் வச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிறந்த தேதியை வச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த கிரகம் வந்து எந்த பார்வை பார்க்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கும்பராசிக்காரர்கள் எத்தனை சனிப்பயிற்சியை கடந்தாலும் பாடங்களை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஆற்றலை நோக்கி பிரயாணிக்கக்கூடியவர்கள். ராஜராஜ சோழனுக்கே கும்பராசி சார், சில நாட்கள் ஆண்டார், அதுக்கப்புறம் எப்படி இதானார்னு யாருக்குமே தெரியல, வரலாறுலே இல்லை. ஆனால் அவர் உருவாக்கிய விஷயங்கள் இன்றும் வரலாறாக பேசப்படுகிறது. அந்தளவுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல நேரம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் தான். குறிப்பிட்ட காலகட்டங்கள் உங்களை அது இதுன்னு டைவெர்ட் பண்ணலாம், இருந்தாலும் நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இருப்பீங்க. நீங்களே ஒரு ராஜா, நீங்களே ஒரு மந்திரி, நீங்கள் எது தொட்டாலும் சக்ஸஸ் தான். காலமும் நேரமும் உங்களை ஓரளவுக்கு ஆட்டி வைக்குது, அந்த காலம் நேரமும் சரியானோன்னே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நன்மை நோக்கி பிரயாணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவுமே உங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எது? சொத்து ரீதியான விஷயங்கள், கேஸ் நிலுவை பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிலபலங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி நீர் இந்த இது சொல்ல முடியல, தீ, இது ரெண்டுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இயற்கையான சில விஷயங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பஞ்சபூதங்களால் பிரணிக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டியில் போயிட்டுருப்பீங்க, தேவையில்லாமல் இந்த ஸ்டண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை பண்ண வைக்கும், பண்ண சொல்லும், கெத்துக்காட்டு, அந்த இடத்துல கெத்துக்காட்டுங்க. நீங்களும் தேவையில்லாமல் அப்படி பண்ணுவீங்க. காரில் போயிட்டுருப்பீங்க, ஒருத்தன் கார் முன்னாடி போகுது, அவனோட வேகமாக போ அப்படிங்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எந்த ஒரு விஷயம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம், நார்மலாக அவங்கள வாயிலேருந்து வாயத்தை பிடுங்குவாங்க, கையே நீங்கள் வைக்க மாட்டீங்க, தேவையில்லாமல் நீங்களாக கை வச்சுருவீங்க, அது எங்கேயோ போய் நிற்கும். அன்றைக்கி என்ன மூடில் இருந்தே தெரியல சார், நார்மலாக தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், கோவம் வந்துச்சு, பட்டுன்னு அடிச்சிட்டேன், அது இந்தளவுக்கு வரும்லாம் தெரியல. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு உங்களை தானாக இழுத்து கொண்டு போய் மாட்டி விடுறதுக்கான காலகட்டம். அப்போ மிக மிக எச்சரிக்கையும் ஜாக்கிரதையுமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஸோ தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத ஆட்களுக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாதவங்கிட்ட வாக்குறுதி வாங்காமல், எந்த ஒரு வாக்குறுதி இல்லாமல் அவங்களுக்கு வந்து போய் நன்மை செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு எதையும் பண்ணக்கூடாது. தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாதவருக்கு நீங்கள் போய் உதவி பண்ணுறேன் அப்படின்னு, பேர் வாங்குகிறேன் அப்படின்னு எதுலையும் போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. இப்போ இந்த மகர ராசிலேருந்து அடுத்து கும்பராசி, ஒவ்வொரு ராசிக்கும் அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது கிரகம். ஸோ இப்போ கிரக கட்டங்கள் மூவ் ஆகும் போது இந்த கும்பராசிக்காரர்கள் எதை நோக்கி பிரயாணிக்கணும்? ஆன்மீகத்தை நோக்கி பிரயாணிக்கணும், சிவபெருமானினுடைய வழிபாட்டை நோக்கி பிரயாணிக்கணும். அப்படி சிவபெருமானினுடைய வழிபாட்டை நோக்கி பிரயாண்டா உடல் ரீதியான உபாதைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். சார் இது மட்டும்தானா? இது வந்து பொதுவாக நான் சொல்கிறது. கும்பராசிக்கு இதை பண்ணால் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். வேறு என்ன பண்ணுறது? முதியவர்களுக்கு, அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய முதியவர்களுக்கோ ஆண்களாக இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கோ முடியாமல் இருக்காங்க சார், நடக்கவே முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு போய் செய்யுங்க, உதவி செய்யுங்க. காசு கொடுக்கணும் இதெல்லாம் இல்லை, பசி தீர்த்துங்க. நடக்க முடியாமல் இருக்காங்களோ நடக்கிறதுக்கு வைங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி தொண்டு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகிறதுக்கான காலகட்டம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முதியவர்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப வயதில் மூர்த்தவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்? உடையோ உணவோ பசி தீர்த்துறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்க ஆரம்பிக்கும். உங்களை விட முதியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உணவோ அல்லது உடையோ, அவர்களுக்கு பசி தீர்க்கிறதோ, அவங்களை நடக்க முடியாமல் நடக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ ஏதோ ஒரு இது பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே பண்ண முடிஞ்சனாலும் பண்ணுங்கள். பணம் அப்புறம், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் போது உங்களுடைய கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கும். இது கும்பராசிக்கு.
அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டைம் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. தசாபுத்தி மாற்றத்தை பொறுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். நிலம் வாங்குறது இதெல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. சில கிரயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணவரவுகளும் இருக்கும். பணவரவுகள் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு வந்து கற்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பில் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் ஓடிட்டு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.